ஹாய் டியூட்ஸ், திஸ் இஸ் ஆர்டி மதன். ஒட்டுமொத்த இந்தியாவுமே கடந்த சில மாதங்களாக எலெக்ஷன் நோக்கி தான் ஓடிட்டு இருந்துச்சு. டிவிகே இருந்து அதுக்கப்புறம் பீகார் எலெக்ஷன், இப்போ வந்திருக்கிற அந்த எஸ்ஐஆர் கன்ஃபியூஷன், இந்த மாதிரி நிறையா எலெக்ஷன் சுற்றி போயிட்டு இருக்கிறப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே சடனாக ஒரு இடத்துல திரும்பி பார்க்குது. பெங்களூர் நடந்த இந்த ராபெரி, ஒரு ஏடிஎம்காக கொண்டு போனப்பட்ட ஒரு 7,11,00,000 நடு ரோட்ல ஒரு பெங்களூர்ல இருக்கிற அவ்வளோ டிராஃபிக்ல அவ்வளோ மக்கள் நடுவில் பண்ண சம்பவம் தான் மிகப்பெரிய பரபரப்பா இருக்குது. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பெங்களூர்ல இது நடக்கிற 2வது பேங்க் ராபரின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஜேபி நகர்ல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு ஏடிஎம்ல ஃபில் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க டிரைவரு. ஸோ அது கூட வந்து இன்னொரு அது பார்த்துக்கிற ஒரு பர்சன் அண்ட் கன்மேன். ஸோ இவங்களோட தான் வந்து கிளம்பி வண்டி வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து அசோகா பில்லர் அப்படின்ற ஒரு பிளேஸ் தாண்டி போகிறப்போ வந்து ஒரு இனோவா கார், கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டுட்டு லிட்டரலி கவர்மெண்ட் மாதிரியே வந்து ஒரு கார் வந்து கிராஸ் பண்ணி அந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து இல்லீகலாக அமௌண்ட் வந்து கடத்துற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுக்குன்னு கேட்குறாங்க. அவங்க டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு இது வந்து கரெக்டாக தெரில, பக்கத்தில் சீதாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே வண்டி விடுங்க, அங்கே கிளாரிட்டி பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வண்டி ஓட்டுறாங்க. வண்டி போயிட்டே இருக்குது. இவங்களும் சீதாப்பூர் ஸ்டேஷன் தானே, போயிட்டு கிளியர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கிறப்ப சவுத்தர்ன் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது பெங்களூரில். அது வந்து ஒரு பெரிய ஏரியா, ஒரு பெரிய ஜங்ஷன் சொல்லலாம். அந்த ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறுறாங்க. அந்த பிரிட்ஜில் ஏறி போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஓவர்டேக் எடுத்து அந்த வண்டி நிப்பாட்டிட்டு கன் எடுத்து கன் பாயிண்ட்ல மிரட்டி அந்த 7 கோடி ரூபாயும் வந்து அமௌண்ட் இன்னொரு வெஹிக்கிளை மாற்றிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க வித்தின் ஷார்ட் டைம் பீரியட்ல. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய பரபரப்பாகுது, மக்கள்லாம் கூடுறாங்க. மெயின் இடத்துல இந்த மாதிரி நடந்தது வந்து மிகப்பெரிய சம்பவமா இருக்குது. பட் இதில் நேற்று ஃபுல்லாக விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணையில் ஃபர்ஸ்ட் எடுத்து விசாரிக்கப்பட்டவங்க யாருன்னா அந்த ஏடிஎம் வெஹிக்கிள் இருந்த பீப்புள் தான். நம்ம டிரைவர் ஆகட்டும், கூட இருந்த பர்சன் ஆகட்டும், கன்மேன் ஆகட்டும். ஏன்னா ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வண்டி மதிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பேங்க்குக்கோ இல்லை உங்களோட அஃபீஸர்ஸோ கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே யாருமே கொடுக்கல, கூட இருக்க பர்சனும் கொடுக்கல. ஏன் கன்மேனுமே எதுவுமே கேட்காம கன்லாம் சரண்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்றப்ப வந்து இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமானதுனால வந்து பெங்களூருக்குள்ள இல்லாமல் நியர்பை எல்லா ஸ்டேட்டுக்குமே 3 தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்னால இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு 2023 இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எஸ்பிஐ பேங்க்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு, ஒரு 15 லட்சம் ரூபாய். அவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த மேனேஜர் உங்களுக்கு சிபில் கம்மியா இருக்கு, உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிடுறாரு. அதனால ட்ரிகரான அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்க பேங்கை நான் கொள்ளையடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 மாசம் பிளான் போட்டு ஒரு சண்டே அப்போ வந்து ரொம்ப ஒரு ஹை டிமாண்டான ஒரு மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி, எதுக்குன்னா கட் பண்றப்ப சவுண்டு தெரியாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்து கட் பண்ணி உள்ள பூந்து 17.5 கிலோ தங்கம், அதாவது கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. எதுவுமே எந்த துப்புமே கிடைக்கல போலீஸ்க்கு. ரொம்ப நாள் ட்ரை பண்றாங்க. கடைசியா வந்து பார்டர் செக் பண்றப்போ அன்வான்டா ஒரு வெஹிக்கிள் வந்து கிராஸ் ஆகிட்டே இருந்திருக்குது. அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பேர் விஜயகுமார்னு சொல்லிட்டு. அவரை விசாரிச்சு பார்க்குறப்பதான் தெரியுது என்ன மோட்டிவ்ல வந்து பணத்தை எடுத்திருக்காருன்னு. பியூரா வந்து எனக்கு கடன் கொடுக்கல, அதனாலதான் திருடன்னு சொல்லிட்டு. எப்படி பண்ணாருன்னா, அவருடைய தம்பி, அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரர், இன்னும் 3 பேர் சேர்ந்து ஒரு 6 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வேற எந்த ஊரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து மதுரை சேர்ந்த உசிலம்பட்டியில இருந்து அங்க போயிட்டு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த நகை எங்க வச்சிருக்காங்கன்னா, உசிலம்பட்டியில அவங்களுடைய ஏரியா பக்கத்துல கிணத்துக்குள்ள ஃபுல்லா புதைச்சி வச்சிருக்காங்க. உள்ள வச்சு அதை ரெக்கவர் பண்ணி பணத்தை மீட்டுட்டாங்க. இந்த கேஸ் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா, கடந்த ஏப்ரல் 2025 இந்த கேஸே டோட்டலா க்ளோஸ் ஆகுது. அப்பதான் அரெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே முடியுது. முடிச்சு 1 இயர் கூட ஆகல, 2025 கம்ப்ளீட் ஆகல. அதை விட இது பயங்கரமான சம்பவம். அதை வச்சு பேங்க்குள்ள யாரும் இல்லாதப்ப எடுத்திருக்காங்க. மெயின் ரோட்ல பெங்களூர் டிராஃபிக் அவ்வளோ க்ரௌட் இருக்கிற பீப்புள சவுத்தர்ன் சர்க்கிள் அந்த ஏரியாவில் வந்து அசால்ட்டா 7 கோடி ரூபாய் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த உசிலம்பட்டிக்காரர் சொன்னது என்னன்னா, நான் வந்து மணி ஈஸ்ட் படம் பார்த்து தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி வந்து இவங்க எதை பத்தி பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வர்ற மூவிஸே இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த சம்பவம் வந்து மூவியோட பயங்கரமான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. மூவியில் கூட நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இங்கே வந்து வித்தின் மெயின் ரோட்ல வித்தின் ½ ஹவர்ல வந்து எல்லாமே பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க.
மங்காத்தா படத்துல வந்து அஜித் அவர்கள் வந்து இல்லீகல் மணி வந்து இதே மாதிரி ரோட்ல வந்து கடத்துவாரு. அதுக்கப்புறம் வந்து பைரவா படத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம சிபிஐ என்கொயரின்னு சொல்லிட்டு உள்ள பூந்து பணத்தில் எடுத்துட்டு வருவாரு. தானா சேர்ந்த கூட்டம்ல சூர்யா அவர்கள் வந்து சிபிஐ ஆபீசர்னு சொல்லிட்டு உள்ள போடுவாரு. துணிவு படத்துல ஒட்டுமொத்த பேங்கவே கொள்ளையடிப்பாங்க. அந்த காலத்துல பாக்கியராஜ் எப்படி கொள்ளையடிச்சாரோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இவங்க ஆர்பிஐன்னு சொல்லிட்டு வந்துட்டு மெயின் ரோட்ல நின்று பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அமௌண்ட்டை அடிச்சுட்டு போயிருக்காங்க. இதான் நேத்துல இருந்து பரபரப்பா இந்தியா ஃபுல்லாவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. பெங்களூர் மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு நகரத்துல வந்து இந்த மாதிரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே செம சாக்கா தான் இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 10 to 14 இயர்ஸ் பிஃபோர் வந்து திருச்சியோடைய மையப்பகுதியான திருச்சியில் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டை ஒட்டி லலிதா ஜுவல்லரி வந்து பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா தெரியும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு பெரிய லலிதா ஜுவல்லரி இருக்கும். அது கட்டப்பட்ட டைமில் வந்து அங்கிருந்து ஒரு பர்சனே பின்னாடி அந்த ஏசிக்காக ஹோல்ஸ் கட்டுவாங்களா அது வழியாக உள்ளே பூந்து நகை எல்லாமே சுட்டிட்டு போயிட்டாங்க. அது பெரிய லாஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்து அந்த எப்படி பண்ணாங்க அவங்க பிளேலாம் பண்ண வச்சாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தான் உள்ள பூந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80% ரெக்கவர் பண்ணிட்டாங்க. மீதி பேலன்ஸ் வந்து அவங்க உருக்கிட்டான் ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. அது அப்போ பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதை தாண்டி அதெல்லாம் அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஊர் ஃபுல்லா சிசிடிவி இருக்குது. இந்த மாதிரி டைம்ல வந்து இப்போதைக்கு வந்து நீங்க அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கார் அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள் இனோவா கார் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி யாருமே அவங்களோட மூஞ்சியை பார்க்கல. பப்ளிக்ல நடந்திருக்குது. இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ நிறைய அந்த மூவி பார்த்து நிறைய அப்டேட் ஆகிறப்போ மூவில வர சீன்ஸ் கூட இந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த படத்தை வச்சு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் சொல்லிட்டு நிறைய படம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா நாங்கள் சொல்ற கொஸ்டின் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அண்டு அவங்க மோட்டிவ் என்ன அவங்க எப்படி இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப தான் அடுத்தது கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க. நார்மலாக நம்ம ஊர் சைடில் ரூரல் சைடில் எப்படி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் பேங்க்கில் கொள்ளையடிக்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு செயின் வைக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய ரிங் வந்து நிறையா ஒரு அதான் சேர்ந்த ஒரு செயின் அதில் என்ன பண்ணுவாங்க 2 ரிங்கு மட்டும் எடுத்துட்டு மீதி ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. வெயிட் ஒரு அதுல வந்து 2 கிராம் 3 கிராம் அது மாதிரி ஒவ்வொரு நகையிலையும் கொள்ளையடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரூரல் ஏரியாவில் நான் பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா ஒரு இறந்தவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துட்டு அவங்க வந்து ரெக்கவர் பண்ண முடியாம டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப பிளான் பண்ணி ஒட்டுமொத்த பேங்கையுமே கொள்ளையடிச்சிருக்காங்க. அண்டு அவங்க இது ஒட்டுமொத்த பணத்தையும் ஏடிஎம் பணத்தையுமே ஒரு ஒரு மூவியோட பயங்கர த்ரில்லிங்கா இவங்க வந்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு எடுத்திருக்காங்கன்றப்ப இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் சீரியஸாக எடுத்து சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிற மாதிரி அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இதனோட அப்டேட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.